நாளைக்கு எதுவுமா தம்பி ஸ்நாக்ஸு கேட்டான். ஸ்நாக்ஸு கேட்ட உடனே நானே 2 வாழைப்பழத்தை பிச்சு போட்டு, நல்ல செவ்வாழைப்பழத்தை பிச்சு போட்டு அதில் 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு வெல்லம், தூள் உப்பு கொஞ்சோண்டு. ஏன்னா அது எப்போவுமே இனிப்பு சேர்த்தோன்னா இத்தினோண்டு உப்புனாலும் போடணும் பார்த்துக்கோங்க. கோதுமை மாவு கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து போண்டா தான் போட்டுக்கிட்டுருக்கேன். இங்கே பாருங்க நல்லெண்ணெய் மணம் அவ்வளோ அருமையாக இருக்குது. இதில் வந்து கையிலேயே பிசையலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நான் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். நல்லா பந்து பந்தாக விழுகுது பார்த்துக்கோங்க. இப்போ வந்து வேகட்டும், எப்படி இருக்குன்னு எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், பல போண்டா ரெடி ஆகிடுச்சு. நல்லா குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது தான். ஏன்னு கேட்டேன்னா நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய், வீட்டிலேயே எள்ளு வாங்கி அரைச்ச எண்ணெய், அப்புறம் வந்து கோதுமை மாவு, செவ்வாழைப்பழம், அப்புறம் வந்து நறுமணத்துலேயே மிகச்சிறப்பான அது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏலக்காய், அப்புறம் தூள் உப்பு கொஞ்சோண்டு போட்டிருக்குது, அரிசி மாவு கொஞ்சோண்டு. இது எல்லாமே நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணதான். அதனால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தான். சரிங்களா? உங்கள் குழந்தைகளுக்கும் ஸ்நாக்ஸ் வீட்டிலையே செஞ்சு கொடுங்க. இப்போ வந்து நேற்று படித்த மழைக்கு இன்னும் வீடெல்லாம் குளிர் அடிச்சு கிடக்கு. அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே இதை சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்க, பாய்ங்க.